ஓபன் பண்ணா அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். குனிஞ்சதெல்லாம் நிமிராம போற புள்ள பூச்சிடாது. அந்த குழந்தைய போட்டு படாத பாடுபட்டுறாங்க. நெல்லு நிக்கிற பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அடுத்தபடியாக மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் என்ன தேர்றாங்க இதான் இங்க இருக்க பார்த்தா வாழ்த்துறை வழங்குவார். நான் ஃபிளாஷ்பேக்கா? ஆமா, அது காலேஜ் போனப்போ அது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புள்ள பூச்சிக்கு ஒரு கொடுக்கு முழிச்சதே தெரியுமா உனக்கு? இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் பிதிக்கல. கோலமாவ தான் போறேன் ப்ளீச்சிங் பவுடர். இழுவ வலுவா இருக்கு. போறேன் ப்ளீச்சிங் பவுடர். கோலமாவ தான் போறேன் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்ல. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நானும் இதுக்கு முன்னாடி அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதை கண்டுக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப்பிட்டோம். இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். குறைஞ்சபட்ச ஸ்மெல் கூட வரல. பேபி மேயரா இருக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய போட்டு படாத பாடுபட்டுறாங்க. இதுதான் இப்ப போட்டது இங்கதான் இருக்கு. பேக்கே இங்கதான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ண தெரியும். கீழ வருது வருது. உங்களுக்கு போட்டுட்டு பவுடரே கிடையாது. பேபி மேயரா இருக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய போட்டு படாத பாடுபட்டுறாங்க. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? ஆஹா இது அது இல்ல. இந்த பவுடர் போட்டாங்க சொல்லுங்க. ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? இதான் கேள்வி கேட்டேன். 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க மாநகராட்சியில? எது? ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய்க்கு சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. இல்லையா? 55 ரூபாய்க்கு சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது கமிஷன் படிச்சு. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்ம சிக்கிட்டது. கொஞ்சமா நீங்க சொல்லுங்க என்ன எனக்கு பவுடர்? தெரியல. என்னன்னே நான் தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம். இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் டேய் எங்க கிட்டியே வா. இந்த வரடா. இது சரியான பதிலே இல்ல மேடம். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். இது நான் இது வேணா இத கொண்டு போங்க. இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. வாங்க அதுதான் சொல்றேன். வாங்க நேர்ல வாங்க காட்றேன். சாம்பார் ஆப் எனக்கு. உங்க ஏரியா தான் நான் வாங்கல. உங்க மாநகராட்சி இந்த ஏரியா தான். இல்ல இந்த ஏரியால வந்து பாருங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். நீங்க வந்து பாருங்க. நீங்க நீங்க ஆக்ஷன் மீடியா பைட் எடுக்கறீங்களா? என்னடா ட்ரெண்டே மாறுது. இல்ல அப்போ கேமரா இல்ல அப்போ கேமரா ஆஹா குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பத்தியா. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இந்த ஏரியா ஃபுல்லா இந்த ஒரு மாவு நிமிஷம். இங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். மாநகராட்சிக்கு தெரியும். வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கும் வந்து இப்போ புதுமைப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பா வந்து நிதி ஒதுக்கீடு பூஜை போட்டு இப்ப வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? கம்ப்ளீட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா வர போறது. இப்போ கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சென்னை மாநகராட்சி நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இல்ல அப்படின்றது. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமா நீங்க சொல்லுங்க என்ன எனக்கு பவுடர்? தெரியல. என்ன ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. என்ன ட்ரைனிங். என்னன்னே தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம். இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு சரிங்க சரிங்கயா.
உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம் இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? இந்த அலைகளுக்குல கிளவிகளுக்கு எதுக்கு இது பான்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு போறீங்க. இது சரியான பதிலா இல்ல இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாம். இதெல்லாம் பான்ஸ் பவுடர் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். உள்ள வந்து நான் பிரஸ் மீட்டே பண்ணலனாலும் நீங்க யூ ஷுட் ஆன்சர் நோ. I know that நான் ஆன்சர் பண்ணனும் தான். கோஆபரேஷன் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க நேர்ல கூட விசிட் பண்ண மாட்டீங்களே இப்ப மேடம். ஃபைல் எடுத்து யார் மோந்து பார்த்தது? குறைஞ்சபட்சம் நேர்ல வர மாட்டீங்க யார் மோந்து பார்த்தது? பின்தானே பின் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஃபர்ஸ்ட் பேசுற விதம் ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர் ஜெரி. மேடம் நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. மேடம் நீங்க நேர்ல கூட வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்க. எவ்வளவு நேக்கா அடுத்த வெங்காயத்துல ஆட்டிய போட்டு போகுதியா? நீங்க கோலமாவா நான் மைதா மாவு அப்படின்னு சொல்ற ஒரு மீம் எனக்கு தெறிக்க விட்டுட்டாங்க. இது இரண்டையுமே சொன்னது திமுகவை சார்ந்தவங்க தான். ஒருத்தர் அமைச்சர், இன்னொருத்தவங்க மேயர். நாடு உருப்பிட்டோம். பவுடர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க இது ப்ளீச்சிங் மனமே இல்லை, அந்த ஸ்மெல்லே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை இது ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரியா அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுப்பதை விட்டுட்டு நீங்கள் எந்த டிவி நீங்கள் எனக்கு சரியாகவே கேள்வி கேட்க மாட்டேங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, நான் வேற இடத்துல ப்ரெஸ் மீட் வைக்கிறேன். கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரணை எங்க இது வந்து ப்ளீச்சிங் பவுடரே இல்லை. அது ப்ளீச்சிங் பவுடராக இருந்ததுன்னா என் மேலே கேஸை போடுங்க. ப்ளீச்சிங் பவுடர் இல்லைன்னா சாதாரண கோலமாவா இருந்துச்சுன்னா நீங்கள் இது யார் போட்டிருக்காங்க, யாருக்கு டெண்டர் கொடுத்துருக்கீங்க, எந்த ஊழியர் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. எந்த பயனும் இல்லை. உடனடியாக அதுக்கு பிரியா அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கேமரா ஆஃப் பண்ணுங்க, நீங்க என்ன நியூஸ் பைட்ஸ் எடுக்கிறீங்களா வேற எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்ற நினைக்கிறார். அசல் அந்த மிரட்டல் இருக்கு பாத்தீங்களா? இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். சார் மக்கள் பாக்குறாங்க மேடம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கோஆபரேஷன் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். குறைஞ்சபட்சம் நீங்க நேர்ல கூட விசிட் பண்ண மாட்டீங்க இப்ப மேடம். ஃபைல் எடுத்து யார் மோந்து பார்த்தது? குறைஞ்சபட்சம் நேர்ல வர மாட்டீங்க. யார் மோந்து பார்த்தது? ஃபர்ஸ்ட் பேசுற விதம் ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர் ஜெரி. பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் இந்த ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலே தெரியுங்க எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு. ஆக 86, 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? ஒரு ப்ளீச்சிங் பவுடர்ல எவ்வளவு ஊழல் நடக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம இந்த 2 வீடியோல கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். இரண்டு கைகளையும் இணைத்து வைப்பவன் வைப்போம். எங்க ஸ்மெல்லே இல்லைங்க, அந்த பேட் ஸ்மெல் தான் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நிருபர்கள் மேல நீ எந்த மீடியா, நீ யாரு, என்ன விவரம் அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. ஆனால் அந்த நிருபருக்கு தைரியமா சொன்னார், நான் இந்த டிவி சேனல் இதுதான் என் பேர் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நிருபர்கள் தான் வேணும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை பெய்யுது. நீ வந்து கலப்படமான பவுடர் வேற எங்கேயோ வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி அதற்கும் அவர் சொல்றார், சார் இங்கே தான் சார், வாங்க சார் நடந்து போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்றாரு. ஆன்டி இன்கம் சரியா இருக்கு. ஆன்டி இன்கம் சரியா இருக்கு சார். ஆன்டி எல்லாம் சரியா இருக்கு. ஆன்டி எல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டா முறையா பேசுங்க சார். ஆன்டி எல்லாம் கரெக்ட் நான் சொல்றேன் சார். ஆன்டி இன்கம் பத்தி பிரச்சனை இல்லை சார். ஆன்டி எல்லாம் கரெக்டா முறையா திமுகவை தவிர இனிமேல் பெண்களை காப்பாத்த நாதியே கிடையாதுன்னு முடிவெடுத்து அத்தனை ஆன்டியும் சரியா இருக்காங்க. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்து. அமுகு டுமுகு அமால் டுமால். டேய் என்ன நானும் அங்க இருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்ற. எதுக்கு நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. வந்து சப்ஸ்கிரைப் நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.